மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். பிஜேபி இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியலுக்காக அரசியல் இந்த தேசத்திற்காக செய்யும், தேச நலன்களுக்காக செய்யறோம். இன்னைக்கு பாருங்க, பெகல்காம் 28 பெண்களுடைய தாலி அறுந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளால. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பேருடைய கண்ணீர். இறந்த கணவனின் உடல் பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் மனைவி. பக்கத்துல கை குழந்தை அழுந்துட்டு இருக்கு. அப்பே செத்து போனானே அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தை அம்மா அழுகிறாள், அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கு. 28 பேர். ஏன் 28 பேரை கொண்டாங்க? அவ்வளவுதான் இங்க ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆண்களை மாத்திரம் தனியே பிரித்து கட்டிய மனைவி கண் முன்னாலே துப்பாக்கியில சுட்டுக் கொள்வது என்றால், அந்த பச்சிலம் குழந்தைகள் கண் முன்னாலே தகப்பனை கொள்றதுன்னா எவ்வளவு கொடுமை, வக்கிரத்தோட உச்ச பாருங்க. இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று பீகார்ல இந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் எங்களிடமிருந்து தப்ப முடியாது, அவர்கள் உரிய விலை கொடுத்தே தீர வேண்டும் பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஹிந்தியில வழக்கமா பேசுவார், பீகார்ல ஆங்கிலத்திலும் பேசியிருக்கிறார். உலகத்துக்கு புரியணும்ன்றதுனால, குறைஞ்சபட்சம் அந்த பாகிஸ்தான் பிரதேசிகளுக்காக புரிய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக 65 வருஷம் கழிச்சு சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நிறுத்துவோம் என்று ஆண்மையுடன் அறிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி. தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியும். அதனால சிந்துல என்ன அவ்வளவு தண்ணி போகுதான்னு கேட்காதீங்க. 1050 TMC தண்ணி போகுது. நம்ம கர்நாடகா காவிரியில இருந்து 205 TMC தான் கேட்கிறோம். அது மாதிரி 5 மடங்கு பெரிது சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீர் இருக்கிறது. நம்ம ஊர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. பெரிய நதி சிந்து. 1059 TMC. இதன் மூலம் உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? 28 இந்திய பெண்களின் கண்ணீர் 1059 TMC தண்ணீருக்கு சமம்டான்னு சொல்றார் நரேந்திர மோடி. எங்க பெண்கள், எங்கள் சகோதரிகள் 28 பேர் கண்ணீர் சிந்த வச்சையில அந்த கண்ணீரோட அளவு 1059 TMC தண்ணீருக்கு சமம். வளைகுடா நாடெல்லாம் பாலைவனமா தானே இருக்கு. பாகிஸ்தான் அப்படி இருந்துட்டு போகுது, அவ்வளவுதான். இது நாம ஏன் கவலைப்படணும்? அதற்குள்ள இங்க இருந்து கொதிக்கிறான், ஓ பாகிஸ்தானுடன் போர் கூடாது. எப்படி? நம்ம ஊர் அன்னைக்கு தான் பாகிஸ்தானுடன் போர் கூடாது. சீனாவாக இருந்தால் யுத்தம் நடத்துவாங்களா? சீமான் அன்னைக்கு சீனாவா இருந்தா யுத்தம் நடத்துவா கேட்கிறாரா? ஏன் நீங்க சிங்கள ராணுவம் தானே யுத்தம் நடத்துறீங்க, இந்திய ராணுவத்தோட சீமான் யுத்தம் நடத்துவாரா? தயாரா இருப்பாரா? நீங்க தான் AK-74 துப்பாக்கி எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கீங்களா? அங்க யாமக்கறி எல்லாம் சாப்பிட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலும் கூட தங்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதை நிரூபிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்க போற பதிலடியும் நாம சொல்லிக் கொடுக்க போற பாடமும் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற தேச விரோதிகளுக்கும் அது பாடமாக இருக்கும், பதிலடியாக இருக்கும். அப்படி கொடுக்க போறோம். நீங்க பாகிஸ்தானை பத்தி சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்பட நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க அண்ணன் அம்பேத்கரை முழுமையாக படித்தால்தான் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும். பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை அறவே விரும்பாத ஒருத்தர் இந்தியாவில் இருந்தார்னா அது அண்ணன் அம்பேத்கர் தான். அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் தனியா நாடு பிரிச்சு கொடுத்துட்டோம் இல்ல? ஆமா. இந்தியான்னு தனி நாடு பிரிச்சு கொடுத்துட்டோம்ல? ஆமா. பாகிஸ்தான் வேணும்னு கேட்ட அத்தனை பேரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்கிறான்னு சொன்னார் அம்பேத்கர். பாகிஸ்தான் வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ, எங்களுக்கு தனிநாடு வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ அவனை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு. எனக்கு இந்தியா தான் வேணும், இந்தியாவில் இருப்பேன்னு சொன்னவனும் இந்தியாவில் வச்சுக்கோ. எவ்வளவு அற்புதமான சிந்தனை. இதுக்கு பேர் ஜன பரிவர்த்தனைன்னு பேர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அம்பேத்கர் அவர்கள் அன்று சொன்னதை செய்திருந்தா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பயங்கரவாதத்திற்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் கேட்டவே பாகிஸ்தான் போயிட்டான், இந்தியாவில் இருக்கிறவனவே இருந்திருக்கான். முடிஞ்சு போச்சே, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அம்பேத்கர் சொன்ன எதையும் நாம் கேட்கவில்லை, அதனாலதான் இந்த பிரச்சனையே. அம்பேத்கரை தேசியவாதின்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? அம்பேத்கர் எத்தகைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து தேசியவாதியாக வாழ்ந்தார்? உங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டம் தெரியாதுங்க. பல பேருக்கு அந்த அனுபவம் இல்லை.